டேனா ஒயிட் செம ஃபைட் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. நாம் ரொம்ப வெயிட் பண்ண ஜேடிஎம் vs இஸ்லாம் வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட்டை UFC 322ஓட மெயின் eventக்கு புக் பண்ணிட்டாங்க. இஸ்லாமோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே தான் மெயின் ஃபோக்கஸ் இருக்க போகுது. இஸ்லாம் 2 டிவிஷன் சாம்பியன் ஆவாரா? ஹபீப் வெல்டர்வெயிட்டில் ஃபைட் பண்ணி ஃபேன்ஸ் பார்க்க முடியல. இஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு ஃபேன்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஜேடிஎம் மேலே இந்த ஃபைட்டில் ப்ரெஷர் இருக்காது. இஸ்லாம் மேலே தான் ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். இஸ்லாம் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்பை வேக்கேட் பண்ணிவிட்டு வெல்டர்வெயிட் டிவிஷனுக்கு மூவ் ஆயிருக்காரு சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ண. இந்த இயர் நாம் ஹைப்பாக நினச்ச எல்லா ஃபைட்டுமே ஒன் சைடடாக தான் இருந்துச்சு. இஸ்லாம் vs ஜேடிஎம் கம்படிட்டிவ் ஃபைட்டாக இருக்கான்னு பார்ப்போம். இஸ்லாம் ஜேடிஎம் ரெண்டு பேரும் பயங்கரமான வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காங்க. இஸ்லாம் 15 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. ஜேடிஎம் 18 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. இஸ்லாமுக்கு யூஎஃப்சியில் ஒரு லாஸ் இருக்குது. ஜேடிஎம் ஆனால் யூஎஃப்சியில் அன்டிஃபீட்டடாக இருக்காரு. ஆனால் லெவல் ஆஃப் காம்படிஷன் ரெஸ்யூமில் பார்த்தோம்னா இஸ்லாமோட ஆப்பனன்ட்ஸ் ஜேடிஎம் ஆப்பனன்ட்ஸை விட எலிட் லெவலில் இருக்காங்க. இஸ்லாம் சார்ல்ஸ் ஆலிவேரா வோல்கனாஸ்கியோட வின் ஸ்ட்ரீக்கெல்லாம் பிரேக் பண்ணி விட்டாரு. பாப்பா ஜேடிஎம்மோட வின் ஸ்ட்ரீக்கையும் இஸ்லாம் பிரேக் பண்ணுறாரான்னு. இஸ்லாம் பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங்கில் நம்பர் 2ல் இருக்காரு. ஜேடிஎம் பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங்கில் நம்பர் 8ல் இருக்காரு. இந்த ஃபைட்டில் இஸ்லாம் வின் பண்ணிட்டா நம்பர் 1 பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங் போயிடுவார். ஜேடிஎம் வின் பண்ணிட்டா கண்டிப்பாக டாப் 3 பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங் ஆயிடுவார். இந்த மேட்ச் அப்பில் இஸ்லாமுக்கு தான் ஸ்டார் பவர் இருக்குது. ஜேடிஎம்முக்கு பெரிய ஃபேன் பேஸே இல்லை. இந்த ஃபைட்டில் இஸ்லாம் வின் பண்ணால் 2 டிவிஷன் சாம்பியன் ஆவார். இன்னுமே அவரோட ஸ்டார் பவர் ஜாஸ்தி தான் ஆகும். ஜேடிஎம்க்கு தான் இந்த ஃபைட்டில் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஜேடிஎம் வின் பண்ணாலும் சரி, செம டஃப் ஃபைட் கொடுத்தாலே போதும், ஜேடிஎம்மோட ஸ்டார் பவர் கண்டிப்பாக ஏறும். இஸ்லாம் ஜேடிஎம் மேட்சை பற்றி செப்பரேட் வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். UFC 322ஓட கோமெயின் event விமன்ஸ் ஃப்ளைவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு வேலண்டினா செவ்சென்கோ ஜாங் வெய்லி ஃபைட் பண்ணுறாங்க. வெய்லி ஸ்ட்ரா வெயிட் சாம்பியன்ஷிப்பை வேக்கேட் பண்ணிட்டு இப்போ ஃப்ளைவெயிட் டிவிஷனுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. மெயின் event கோமெயின் event ரெண்டு சாம்பியன்ஷிப் ஃபைட்ஸ்லையுமே கண்டெண்டர்ஸ் அவங்களோட சாம்பியன்ஷிப்பை வேக்கேட் பண்ணிட்டு ஹையர் வெயிட் கிளாஸ்க்கு மூவ் ஆகி ஃபைட் பண்ண போகிறாங்க. வெய்லி இஸ்லாம் ரெண்டு பேரும் போல்டாக ரிஸ்க் எடுத்திருக்காங்க. UFC சைமல்டேனியஸாக 2 டிவிஷன் சாம்பியனாக இனிமேல் விடமாட்டிறாங்க. ஃபஸ்ட்டு ஈலியா டொபோரியா ஃபெதர்வெயிட் சாம்பியன்ஷிப்பை வேக்கேட் பண்ணிட்டு தான் லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணார். இப்போ இஸ்லாம் வெய்லிக்கும் UFC அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் ஃபைட்ஸ்லாம் ஃபேன்ஸ் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபைட் கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸையுமே எக்ஸைட் பண்ணும். உமன்ஸ் டிவிஷன் பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங்கோட டாப் 2 ஃபைட்டர்ஸ் இப்போ ஃபைட் பண்ண போகிறாங்க. வேலண்டினா வெய்லி ரெண்டு பேருமே ப்ரைம் தாண்டிட்டாங்க, ஏஜ் ஆயிருச்சு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட டிவிஷன் கண்டெண்டர்ஸை இன்னுமே கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ரெண்டு ஃபைட்டர்ஸ்க்கும் எலிட் லெவல் ஸ்கில் செட் இருக்குது. ரெண்டு பேருமே வெல் ரவுண்டட் ஃபைட்டர்ஸ். வேலண்டினாக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னா ஃப்ளை வெயிட் அவங்களோட வெயிட் கிளாஸ். மற்றபடி ஸ்கில் வைஸ் இது ஈக்குவலான மேட்சப் தான். செம கோமெயின் event மேட்சப்பாக இருக்க போகுது. UFC 322ஓட அடுத்த மேட்சப் வெல்டர்வெயிட் டிவிஷனில் ஃபார்மர் சாம்பியன் லியான் எட்வர்ட்ஸ் கார்லஸ் பிராட்டஸ் ஃபைட் பண்ண போகிறாங்க. லியான் எட்வர்ட்ஸ் கொஞ்சம் சேஃபாக ஃபைட் பண்ணுவார். ஆனால் பிராட்டஸ் ரிஸ்க் எடுத்து ஃபினிஷ் போகிற அக்ரெசிவான ஒரு ஃபைட்டர். இவங்க ரெண்டு பேரோட ஃபைட் அப்ரோச்சே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான். லியான் 2 ஃபைட் லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. மோசமான பர்ஃபார்மன்ஸ் வர அந்த 2 ஃபைட்டில் லியான் கம்பேக் கொடுக்க இந்த ஃபைட்டை வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய வெல்டர்வெயிட் கண்டெண்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபைட் தோத்தாலே சாம்பியன்ஷிப் ஷாட் பயங்கரமாக டிலே ஆகும். லியானுக்கு இது கண்டிப்பாக மஸ்ட் வின் ஃபைட் தான். அதுவே நம்ம ப்ராட்டஸை பார்த்தோம்னா UFC பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க. செம ஆக்டிவாக இருக்காரு. 2024 இப்போ வர இது 7th ஃபைட்டாக இருக்க போகுது ப்ராட்டஸ்க்கு. 6 ஃபைட்ஸில் ஒரு 5 நாக் அவுட் வின்ஸ், ஒரு டிசிஷன் லாஸ் வச்சிருக்காரு. இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப் தான். இனி நாம பார்க்க போகிற ஃபைட் அனௌன்ஸ்மெண்ட் UFC 321ஓடது. உமார் நர்மகமடோவ் பட்டிஸ்டாவை ஃபைட் பண்ண போகிறாரு. இந்த மேட்சப்பை கேட்டது எரிச்சல் தான் ஆச்சு. இந்த டாப் பேண்டம் வெயிட்ஸ் ஏன் அவங்களுக்குள்ள ஃபைட் பண்ண மாட்டேறாங்கன்னு புரியல. இப்போதான் பீட்ரியான் மார்க்கஸ் மெக்கியை ஃபைட் பண்ணி வின் பண்ணாரு. எதுக்கு பீட்ரியான் சம்மந்தமே இல்லாமல் மெக்கியை ஃபைட் பண்ணாருன்னே ஃபஸ்ட்டு புரியல. இப்போ உமார் ரேங்கிங்ஸில் கீழே பட்டிஸ்டாவை போய் ஃபைட் பண்ண போகிறாரு. இதில் இன்கேஸ் உமார் வின் பண்ணுறாருன்னே வச்சுக்கோங்க. உமாருக்கு எப்படி நாம் இந்த வின்னை வச்சு சாம்பியன்ஷிப் ஷாட் தந்தால் நாமளும் ஏற்றுக்க முடியும். இது உமாரோட மிஸ்டேக்கா UFCயோட மிஸ்டேக்கான்னு நமக்கு தெரியல. உமார் vs பீட்ரியான் தான் நம்பர் 1 கண்டெண்டர் ஃபைட் புக் பண்ணியிருந்தா அது செமையாக இருந்திருக்கும். ஃபேன்ஸாக நமக்கும் அது பார்க்க நல்லா இருந்திருக்கும். ரேங்கிங் வைஸ் பார்த்தாலும் உமார் பீட்ரியான் தான் கரெக்டான மேட்சப்பாக இருக்குது. பீட்ரியான் சாம்பியன்ஷிப் ஷாட்டை இப்பயே கேட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த உமார் vs பட்டிஸ்டா ஃபைட்டில் வின் பண்ணுறவங்களும் அடுத்து அவங்களும் சாம்பியன்ஷிப் ஷாட் கேட்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ணிக்காம கிளியர் நம்பர் 1 கண்டெண்டர் யாருன்னே நாமளுமே சொல்ல முடியாது. உமார் ஷானா மேலி கூடயாச்சும் கடைசிக்கு ஃபைட் புக் பண்ணியிருக்கலாம் UFC. உமாருக்கு எதுக்கு இப்படி புக் பண்ணாங்கன்னே தெரில. இது எப்படி பார்த்தாலும் உமாருக்கு மோசமான ஒரு மேட்சப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. உமார் பட்டிஸ்டாவை டிஃபீட் பண்ணிட்டா என்ன பேஜ் வரும்னா, உமார் பட்டிஸ்டாவை தானே டிஃபீட் பண்ணியிருக்காரு, பட்டிஸ்டா ஒன்றும் பிக் நேம் இல்லையே, இதுக்கெல்லாம் சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்க முடியாது, இன்னும் சில வின்ஸ் எடுக்கணும்னு உமாரை மறுபடியும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுவே உமார் மட்டும் இந்த ஃபைட்டில் தோத்துட்டா அவர் கரியரே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு ட்ரோல் பண்ணுவாங்க. பட்டிஸ்டா நல்ல வின் ஸ்ட்ரீக்கில் இருக்காரு. அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. ரேங்கிங்கில் தான் கீழே இருக்காரே தவிர அவருமே ஓரளவுக்கு டேஞ்சரஸான ஆப்போனன்ட் தான். உமாருக்கு இது ரொம்ப மஸ்ட் வின் ஃபைட்டாக இருக்க போகுது. UFC உமார் பீட்ரியான் ஷானா மேலிக்குள்ள மேட்சப்ஸ் புக் பண்ணியிருந்தா ஃபைட்டர்ஸ்க்கும் சரி ஃபேன்ஸ்க்கும் சரி அது நல்லா இருந்திருக்கும்.
UFC 321ல புக்கான அடுத்த ஃபைட் வேக்கண்ட் விமன் ஸ்ட்ராவைட் சாம்பியன்ஷிப்புக்கு மெக்கன்சி டன் ஜாண்டிரோபா ஃபைட் பண்ண போகிறாங்க. ஜாங்வேலி ரோஸ்லாம் ஃப்ளை வெயிட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்ட்ராவைட்டில் சுத்தமாக ஃபைட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இனி இருக்காது போல். UFC 321 பேப்பர் கார்டோட லைன் அப் இப்படி தான் இருக்க போகுது. நல்லா தான் இருக்குது. அந்த விமன்ஸ் கோமெயின் இவென்ட் சொதப்பாமல் இருக்கணும். டேனா வைட் அனௌன்ஸ் பண்ண ஃபைட்ஸ் பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக்ஷா தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.